ఉన్నதாகப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். என்னடா ராஜா அந்த கவனி இப்படி ஒரு கவனி இவா ஒரு கிடை மேசையில ராஜா கிடை மேசையில நான் என்ன செய்யறேன்னா சம அல்லது வெவ்வேறு தெரியும் ஏதா ரெண்டு தெரியும் சமன் அல்லது வெவ்வேறு தெரியும் அப்ப இதென்ன நான் என்ன செய்யறேன்னா ஒரு நீளா இலையால கட்டி சில நேரம் அருகில வைக்கிறேன் அருகில வச்சு ராஜா வச்சுக்கொள்ளுமே இல்லாட்டி அருகில வச்சுக்கொள்ளுமே ஒன்று கொண்டு அருகில வைக்கிறேன் என்ன செய்யறா நீளா இலையால கட்டிக்கிறேன் இதுக்கு ஒரு நீளம் இருக்கிறேன் 2L நீளம் 2L நீளம். இப்ப ராஜா இதுக்கு நான் ஒரு விஷயம் கொடுத்தா விஷயம் அல்ல ஒரு வேகத்தை கொடுத்தா வேகத்தோட வீசினா மேசை வழி வச்சுக்கொள்ள ஒரு யூவாகத்தோட வீசினா என்ன நடக்கும்? இது மூவாகும். போக போக இலை நீண்டு கொண்டும் போகும் அல்லது இதுக்கு சொல்லுவான் இதுக்கு ஒரு கணத்தா கொண்டு கொடுத்தாரு ஐ கணத்தாக்கு கொடுத்தாங்க அப்ப ஐ கணத்தாக்கு கொடுத்தா இல்ல அது ஒரு வேகம் மட்டும் போமா ஆரம்பத்துல வேகம் மட்டும் போமா ஐயோவையும் வேகத்தோட போவான் எப்படி சொல்லுவான். அல்லது ராஜா இது ஒரு யூவாகம் அல்லது 2 யூவாகம் ஏதாவது சொல்லுவான். அல்லது ராஜா இதுக்கும் நான் ஒரு யூவாகத்தோட இவரையும் ஒரே நேரத்துல என்ன செய்யலாம் அனுப்புற அவர் யூவோட இவரும் யூவோட போனா என்ன நடக்கும்டா 2 பக்கத்தாலும் இலை என்ன செய்யும் ராஜா விரிவடை கொண்டு போகுமா இல்லையோ ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்டா ராஜா இலை அதனுடைய சுயாதீன நீளத்துக்கு வந்துடும் 2L 2L வந்துடும் 2L வந்துடும். இவர் ஓயில இருக்கிறாரு இவர் யூவோட போனால் இவர் வந்து டைமும் என்னன்னா இலை இருகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவர் என்ன செய்வாரு ஓயில இருப்பார். இலை இருகிற டைம்ல நடக்கும் இது யூவோட போயிட்டு கொண்டிருந்தது. இது ஆரம்ப கணத்தை நான் எழுதுறேன். இலை டைட் ஆகும் போது ராஜா இந்த இலைகள்ல சடுதியான ஒரு விஷயம் என்ன போவா கணத்தாக்கு விஷயம் சொல்லி நான் ஏழாவில் பொறுத்த வரைக்கும் கணத்தாக்கு சரி ஏழாவில் பொறுத்த வரைக்கும் கணத்தாக்கு அப்ப சடுதியான ஒரு விஷயம் வந்து போவாகும். எப்படின்னு சொன்ன ராஜா இவ்வாறு இலை என்ன செய்ய மாட்டா இந்த இலை என்ன செய்ய மாட்டா இவர் எங்கால இலையால இவர் மீதுங்கால ஒரு சடுதியான விஷயம் இந்த இலையால இவர் மீதுங்கால சடுதியான ஒரு விஷயம் என்ன நடக்கும் போவாகும் கணத்தாக்கு இழுவை கணத்தாக்கு விஷயம் அல்ல கணத்தாக்கு இழுவை சொல்லி இந்த விஷயம் சொல்லு சரி. இதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா இது 3 கட்டம் இது உனக்கு நல்லா பிராக்டிகலா தெரிய வேண்டிய என்ன நடக்குது. ஓய்வில் இருந்தாது இவர் வந்து கொண்டு இருந்த ஒரு கட்டம் அதைத்தான் எழுதியிருக்கிறது. இலை இருக்கிறதுக்கு முன்னால் எழுதியிருக்கிறது. இவருடைய வேகம் என்னவா இருக்கும் 0. இலை இருக்கிறதுக்கு சற்று முன்னால் இவருடைய வேகம் என்னவா இருக்கும் யூ. இலை இறுகின உடனே இலை இறுகி சற்று பின்னால எல்லாமே மாறிடும். என்ன எழுதுறது எல்லாமே மாறிடும். அதுக்கு பின்னால என்ன நடக்கும்டா ராஜா கவனியராஜா இவருக்குங்கால கணத்தாக்கு விஷயம் இவருக்கு இங்கால வாரதால இந்த மனுஷன் ஓய்வில் இருந்தவனுக்கு சும்மா இழுத்து விட்டா இவர் என்ன செய்வான் இங்கால மூவ் ஆகும். அவருக்கு இப்ப அந்த சடுதியான ஒரு விஷயம் சடுதியான ஒரு வேகம் கொண்டு போமா சடுதியான ஒரு வேகம் கொண்டு போமா பின்னால ராஜா இந்த தொகுதி இவர் மட்டும் இல்ல ராஜா இந்த தொகுதியை என்ன செய்யும் ராஜா ஒரு பொதுவான வேகத்தோட நகர ஆரம்பிக்கும். நான் சொல்ல வாரேன் என்னண்டா இப்படி போடுறேன் நீளத்தால குறிச்சிருக்கிறது இலை இறுகினதுக்கு பின்னால நடக்கிறது ஒரு பொதுவான ஒரு வேகத்தோட என்ன நடக்கும்னு சொன்னா இந்த தொகுதி இயங்க ஆரம்பிக்கும். அவர்கள் இயங்குற திசை ராஜா நாங்க எடுத்துக்கொள்ளுற ராஜா இவரு இயங்குறாரு தானே சும்மா இருந்தவர் இயங்குறாரு தானே அந்த திசையில தான் அந்த தொகுதியை என்ன செய்யும் இயங்கும். விளங்குதா? இதுல சிறப்பான என்னடா இந்த வேகம் என்ன இந்த ஐ என்ன இவ்வளவுதான் இதுல கேட்கலாம். 2019-20 நினைக்கிறேன் 2 வருடம் போட்டு பார்த்தான் பிள்ளைகள் கொஞ்சம் திருப்பமே இல்லை. அதனால 21, 22, 23, 24 வரல வருமோ தெரியாது. ஆனா பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க உங்களுக்கும் ஏண்ட கெஸிங் பெரும்பாலும் கணக்காக்கு இழுவை போட மாட்டேன் நாலேஜுக்காக வேண்டி தெரிஞ்சு வச்சு கொள்ளுவோம். ஒண்ணுமே இல்லை அங்க செய்த வேலையை தான் இங்கே செய்யறேன். சரி அங்க செய்த வேலையை தான் இங்கே செய்யறேன். கவனிங்க சிம்பிளா என்ன செய்யறேன் ராஜிப்பி எனக்கு கேள்வி இல்ல இவர்கள் தெரியும் 2 AM இவருடைய AM சரியா தம்பி
சொல்லுவான் சில நேரம் இது எங்கால அனுப்புற இல்லை கணச்சாக்கு செய்ய கொடுத்து அனுப்புற, சில நேரம் சொல்லுவான் இது இவர் எங்கால இவோட இவர் எங்கால இவோடே அனுப்புறேன். விளங்குதா? எப்படி போனாலும் விலை என்ன செய்ய ஒரு கட்டத்துல டைட்டா டைட்டா இது பிறகு டைட்டா கணத்துல விஷய குறிக்க தெரிய வேணும். கணக்காக்கு டைட்டா பின்னால என்ன செய்யும், ஒரு திசையில தொகுதி என்ன செய்யும், இயங்கும். இந்த 3 விஷயம் குறிக்க தெரிஞ்சா கவனிங்க. இப்ப நாங்க இப்படியான கணக்கு என்ன செய்யறோம் ராஜா, தனித்தனியா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஐ சமன் டெல்டா என்று யூஸ் பண்ணுது. ஐ சமன் டெல்டா என்று யூஸ் பண்ணுறேன். இப்ப எனக்கு சொல்லுங்களே பாப்போம் ராஜா, இவருக்கு நான் ஐ சமன் டெல்டா என்று எப்படி எழுதலாம்? ஏதாவது திசையில எழுதுறேன், எழுதுறேன் இந்த இறுதி பாகம் இந்த பாகங்கள் இருக்கிறதால நான் எழுதுறேன். சொல்லு பாப்பா, இவருக்கு மற்றும் ஐ சமன் டெல்டா என்று ஐ இங்கால இருக்கு இல்லையா, அப்ப என்ன போடணும், மைனஸ் ஐ. அவரை திணைவோ எம், அவரோட வேக மாற்றம் என்ன, இவர இறுதி இரு ஆரம்பம் பி மைனஸ் யூ ஒரே திசையில போட்டிருந்ததா, இப்படி ஒரு சமன்பாடு. அதே மாதிரி வந்து இவருக்கு இருக்கிற துணிக்கைகளுக்கெல்லாம் ஐ சமன் டெல்டா எழுதுறாங்க. இவருக்கு ராஜா நான் ஐ சமன் டெல்டா எம்பி எழுதினான் அங்கால எழுதுறேன். அப்ப என்னன்னு போடுவேன், ஐ அவரிட ஐ 2m இறுதி வேகம் v முன்னால ஓயில் இருந்தார் v மைனஸ் 0 v மைனஸ் 0. இது ரெண்டாவது கேள்வி. என்ன கேட்பான், ஐ என்ன v என்ன கேட்பான். அங்க மொத்தல்ல கணக்காக கேட்கிற மாதிரி இறுதி வேகம் கேட்கிற மாதிரி இங்கால என்ன 2 தொகுதியில இறுதி வேகம் கேட்பான். என்ன செய்யலாம், ஐ மைனஸ் ஐ கூட்டலாம், 1 2 கூட்டலாம், கூட்டினா 0, 2 MBM MBM 3 MB அங்கால மைனஸ் MU M வச்சு விட்டா 3V சமன் U V சமன் U/3 இந்த பொதுவான வேகத்தோட தொகுதியங்க ஈதரியம் என்ன உனக்கு ஈதரியம் என்ன மெதுவா கொண்டு வந்து இவரத்துல கொண்டு போட்டு விட்டா என்ன வரும், இல்ல இருக்கிற டைம்ல கணத்தா இவ்வளவுதான். இது இந்த நான் சொல்றேன் 100 எந்த ஒரு கேள்வி எப்படி வந்தாலும் செய்யறதுக்கான அடிப்படை பேசி அடிப்படை பேசி சரியா நோட் பண்ணிக்கொள். அதுல பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கேள்வி செய்வோம். ரெண்டாவதுல 3 கேள்வி இருக்கு. ரெண்டாவதுல 3 கேள்வி இருக்கு. கேள்விய வாசிங்கள எம் திணியுடைய இரு துணிக்கைகள் 2L நீளமுடைய இலேசான நீளா இடைக்கு இணைக்கப்பட்டு ஏகமாபி என்பன எல்லிடை தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு, எல் டிஸ்டன்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு தம்பி. ஆனாலும் என்ன தம்பி 2L நீளமான இல்ல, எம் திணியுடைய 2 துணிக்கை. ஏக்கு முதலாவது கேள்வியில அது நான் செய்யல, இப்ப செய்த பேட்டர் நான் செய்யல. ஏக்கு டிஏ திசையில யூவாக கொடுக்கப்பட்ட என்ன நடக்கும், இப்ப செய்தது இருங்கால வந்து இலை டைட்டாகும் கணத்தார் பிரிவை டைட்டாயது பின்னால நாலு திசையில என்ன நடக்கும், தொகுதி எங்க போகுது, இப்ப செய்த கேள்வி சரி. அதுல பாருங்க ரெண்டாவது பிஏ 120 பாகை அமைக்கும் திசையில் யூவாக கொடுக்கப்பட்ட தம்பி பிஓ ஏக்கு தான் கொடுக்குற, ஏக்கு தான் கொடுக்குற. ஆனா என்ன செய்ய வேண்டாம், இவருக்கு டிஏயோட 120 பாகை திசையில யூ அந்த கேள்வி விலகிலா சாரியா வேண்டிய செய்யலாம். 120 பாகை அமைக்கிற திசையில தம்பி யூவாக கொடுக்கப்பட்டான். என்ன நடக்குன்னு சொல்லு, கிடைமேசையில நடக்கிறது இல்ல, மேல இல்ல கிடைமேசையில நடக்குது தம்பி. இவர் என்ன செய்ய போறாருன்னா தம்பி இந்த பி இப்படியே இருக்க, இப்படிதானே எல்லிடை தூரத்துல பி இப்படியே இருக்க, இவர் என்ன செய்ய போறாரு இங்க மூவ் ஆகுவார் சரி. இப்படி மூவ் ஆகுவாரு தம்பி, இங்க வருவாரு எல் தூரம், இங்க வருவாரு இங்க வருவாரு இங்க வருவாரு. ஒரு கட்டத்துல இது நடக்குது இல்லை, இப்படி போக போக இடத்துல இங்க மூவ் ஆக இடையில நீளமும் என்ன செய்து கொண்டு போகுது, விரிவடைந்து கொண்டு போகுது, இடையில நீளமும் விரிவடைந்து கொண்டு போகுது. ஒரு கட்டத்துல நடக்கும் தம்பி இப்படி இழுபட்டு கொண்டு போகல, ஒரு கட்டத்துல 2L நீளமாக வந்துட்டுண்டா வரும்.
வரும். ரெண்டு எல் நிலவாக வந்துட்டு இப்படிதான் போனேன். இப்ப கவனிங்க, இது ஓய்விலே இருந்தது, எனக்கு தேவை இருங்கால யூவாகத்தோடு பேசிக் கொண்டிருந்தால் இலை விரிவடைஞ்சு 2L ஆகிட்டு ஒரு களத்துல 2L ஆகிற களத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இவருடைய வேகம் என்னவா இருக்கு? யூ. அதையும் தேவை, அதையும் தேவை. இப்ப நான் என்ன செய்யறேன், இவருடைய வேகம் இந்த திசையில இருக்கு, நான் இந்த திசையில யூ ஆறு. இது இலை டைட் ஆகிறதுக்கு சற்று முன்னால இலை டைட் ஆகும். அடுத்த கட்டம் என்ன நடக்கிறா? இலை டைட் ஆகுது. நான் சொல்லிருக்கேன், இலை டைட் ஆகினா கணத்தாக்கு இணைவை சோபாகும், சடுதியான விசை. அதுக்கு பின்னால என்ன நடக்கும்டா, இவர் என்ன செய்வாரு, இந்த திசை வழியே தான் போறதுக்கு எத்தனிப்பார். இப்ப நான் சொல்லுறேன் ராஜா, இவர் இந்த திசையில போறேன்னு சொல்றது ராஜா, உண்மையா நடக்கிற என்னன்னா இந்த தொகுதியே ராஜா இந்த திசையில தான் மூவ் ஆகும். இதுவும் என்ன நடக்கும், அந்த திசையில தான் மூவ் ஆகும். சரி, இப்ப இந்த கவனிங்க, வல்லமையான சீரா 98 I7 டெல்டா எம்பி யூஸ் பண்றாங்க, கணக்கு செய்யணும். இப்ப எங்களுக்கு இவருக்கு I7 டெல்டா எம்பி யூஸ் பண்ணிடு, இந்த விவகமும் ஐயும் தான் பிரதான நோக்கமா இருக்கு காணிடும், அப்படிதானே? எனவே இவருக்கு நான் I7 டெல்டா எம்பி யூஸ் பண்ணிடும், எந்த கரெக்டலும் இல்லை. இங்கால திசையில நான் I7 டெல்டா எம்பி யூஸ் பண்ணினா வேண முடியும். I7 டெல்டா எம்பி வருது, ஐ தான் எம் தர இங்கால திசையில இறுதி வாகம் வி, ஆரம்பம் அவரு 0. ஒரு சமன்பாடு வந்துட்டு திரும்ப நான் இவருக்கு யூஸ் பண்ணுவேன், அப்படிதானே? அதுவும் நீ விரும்புவா என்ன தெரியுமா ராஜா, ஐல போக்கு இல்ல இங்கால இங்காலதான் யூஸ் பண்ணுவாய், இங்கால யூஸ் பண்ண போறாரு, இங்கால யூஸ் பண்ண போறாரு. இப்ப இதுக்கு நான் I7 டெல்டா எம்பி எழுதினா இங்கால திசையில ஐ இங்கால இருக்கு, என்ன போடுவா, -1. எம் கரைச்சல் இல்லை, எம் தான் இறுதி வேகம் கரைச்சலா, அதுவும் கரைச்சல் இல்லை, வி தான் சய. சரி, சய ஆரம்ப வேகம் இங்கால திசையில போடுவேன். ஆரம்ப வேகம் என்றது இலை சற்று இருக்கிறதுக்கு முன்னால இந்த வேகத்தை இந்த திசையில போடுவேன். அப்ப அந்த வேகத்தை என்ன செய்ய வேணும், பிரிக்க வேண்டும், கூறு பிரிக்க வேண்டும். இதை பிரிக்கிறேன்னு இந்த கோணம் தேவை, கோணம் தேவை. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த கோணத்தை தீட்டான்னு இருக்கிறேங்க, அப்ப நான் இங்க போட்டுடுவேன் யூ காஸ் தீட்டா, யூ காஸ் தீட்டா. யூ பிரச்சனை இல்லை, இந்த தீட்டா வேணும். நல்ல கேள்வி, அந்த அளவுக்கு வராது, நாலேஜுக்கு சொல்றேன். சரி, எனவே இது தீட்டாண்டா, இது என்ன ராஜா, தீட்டா. யோகி பாபு இந்த எல், இது எல், இது 2L, இது தீட்டா, இது 120 எல்லாம் இருக்கு. தீட்டா காணுகிறது தம்பி, பக்கம் கோணம் முக்கோணில பக்கம் கோணம் இருந்தா சைன் விதி யூஸ் பண்ணலாம். சைன் விதி எப்படி, 2L இன் கீழ் சைன் 120, L இன் கீழ் சைன் தீட்டா, L இன் கீழ் சைன் தீட்டா, சைன் இல்லையா, சைன் தீட்டா, LL கேன்சல். சரி, எனவே 2 சைன் தீட்டா சைன் 120 சைன் 60 வர்க்க மூல 3/4, சாரி 2, இதங்கால கொண்டு போனா 4 சைன் தீட்டா பெருமாளும் கண்டாச்சு. என்ன தேவை, கொஸ். உனக்கு தேவை கொஸ், அதை வச்சு முக்கோணி வரைஞ்சு கொஸ்ஸை கொண்டு பிரதிட்டா அதனால 2 வந்துடும், பியும் வரும் ஐயும் வரும். கவன் வர்க்க மூல 3/4 16, 16ல 3 போனா 13, வர்க்க மூலம் 13. எனவே மைனஸ் I சமன் M இன்டு B மைனஸ் U கொஸ் தீட்டா வர்க்க மூலம் 13 கீழ் 4, 2ஆம் சமன்பாடு. சரிங்க, 1 2 கூட்டினா I வரும், B வரும், B கொண்டு இதுல போட்டு I வரும், எழுதி கொண்டு.
ரெண்டே மணி சொல்லலாம் கூட்டுவோம் போன ரெண்டாயிரம் கூட்டினா பிஏ காணும் பிஏ தான் நான் சொல்றது நம்ம ஒன்றே ரெண்டே கூட்டுவோம் கூட்டினா 2 MB சமன் 2 MB சமன் சரி சரியில்ல டாக்டர் வருங்க சரியில்ல ஒன்றே ரெண்டே கூட்டினா 2 MB minus MU root 30/4 MB B சமன் root 13U/8 அதனை கொண்டு போய் ஒரு சமன்பாடுல போகும் இதுல போகும் ஐயா காணலாம் சரியா கொஞ்சம் அட்வான்ஸ் அளவுக்கு வராது ஆரம்பத்துல கண்டது இதன் வழியே யூ ஆகத்தோட 2வது கேள்வி அதுல இருக்கிறது 120 யூவோட 3வது இன்னொரு கேள்வி இருக்கு இதற்கு செங்குத்தாக யூவோட எப்படியும் பேசி ஒரு கட்டத்துல டைட் ஆகும் இல்லை இதே மாதிரி என்ன செய்யற அதையும் செய்யலாமா செய்யலாம் இப்ப வாரன் ராஜானா
மூன்றுல ஏ பாருங்க, மூன்றுல ஏ படத்தை தந்திருக்கிறேன். மூன்றுல ஏ செய்தா போதும். ரைட், அந்த கேள்வி செய்தா செய்யலாமா? மூன்றுல ஏ, மூன்றுல ஏ மூன்றுல ஏ தம்பி என்ன செய்யறான்டா, ஒரு கப்பிக்கு மேலால செல்லுத ஒரு நெய்லா இலைக்கு ராஜா சம தெளிவா கட்டி விட்டிருக்கிறான். சும்மா இருக்கும் இல்லையா? சும்மா இருக்கும் இல்லையா? அசைவம் இல்ல, சமண்டதால என்ன செய்யும்? இப்படியே இருக்கு. சரி, சும்மா அப்படியே இருக்கு. இதற்கு ராஜா மேல ஒரு வளையம் ஒன்று ராஜா, அதை திடீர்னு போட்டுக்கொள்ளுங்க. எம் ஏ டிஸ்டன்ஸ்ல வச்சு, ஏ டிஸ்டன்ஸ்ல வச்சு வளையம் உண்டு, எம்தினியுடைய வளையம் உண்டு. ஏ டிஸ்டன்ஸ்ல வச்சு ராஜா இது என்ன விடுகிறேன், விடுகிறேன், ஓய்விலிருந்து விடுகிறேன். சரி, என்ன நடக்கும்? ஓய்விலிருந்து புவியீர்ப்புகளா எங்க ஒப்பமானதா புவியீர்ப்புகளை இயங்கி ஏ தூரம் வரக்குள்ள ராஜா இவ்விடத்துல வரும்போதும் ஒரு பாகமண்டம் பெற்றிருக்குமா இல்லையா? பெற்றிருக்கு. என்ன பாகம் அடுத்து கிடைக்கும்? பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2as பயன்படுத்தினா பி வெப்பங்கள் வரும்போது வாகம், யூ வர்க்கம் பிளஸ் 2as பயன்படுத்தினா இறுதி வாகம் ஆரம்பம் ஓய்விலிருந்து விடுகிற 2ga தூரம். அப்ப வர்க்க மூலம் 2ga வேகத்திலோட இவர் என்ன செய்வாருன்னா இடத்துல வருவார். தம்பி வந்து அவரத்துல என்ன செய்யுதுன்னா ரெண்டும் இணையுது. சரி, யாரோட? எம்மோட இணையுது. அப்படி வந்து வேகத்துல அவர் அடிச்சு பிரிகடைகிறத இணைகிறதால என்ன நடக்க போகுது? இலையில சடுதியான ஒரு விசை ஒன்று ஃபார்ம் ஆகும். இலையில சடுதியான ஒரு விஷயம் ஒன்று ஃபார்ம் ஆகும். ரைட், நான் எடுக்கிறேன் ராஜா ஐ விச ஃபார்ம் ஆகுது இந்த கணத்துல. சரி, அந்த ஐவில் இதை ஃபார்ம் ஆகிறதால கணக்காக்கு இவர் சும்மா இருப்பாரா? என்ன நடக்க போறோம்? மேல இது அடிக்கிற கணம், இது அடிப்பதற்கு முன்னர் இவருக்கு பாகம் ஒன்று இருக்கு. இவர் ஓய்வு, இவரும் ஓய்வு, இவரும் ஓய்வு. அடிக்கிறதுக்கு பின்னால தம்பி இவர் என்ன செய்ய போறாரு? யூகத்தோட ஆரம்பிக்க போறாரு. சடுதியான வேக மாற்றத்தோட என்ன செய்ய போகுது? போகுது. ஓய்வு இருந்தா போற இல்ல, ஓய்விலிருந்து போறேன்டா ஓய்விலிருந்து 2 எம்ம விட அடிச்சு. அப்ப இது யூவோட போறா இவரும் என்ன செய்ய போறாங்க தம்பி? சரி, வியோட கீழே வர போறோம். அது இறுதி குறிச்சிருக்கிறது, இறுதி இருக்க போதும். இது ஆரம்பம், ஆரம்பம். இதான் இதுல நடக்கிற இந்த 3 இதுவும் தெரிய வேணும். சரி, இப்ப கேட்கலாம் வி என்ன ஐ என்ன எதாவது வரைஞ்சாச்சும் வைக்கிறேன். என்ன செய்யற? ஒவ்வொரு ஆளுக்கும் ஐ சமன் டெல்டா எம்பி, ஐ சமன் டெல்டா எம்பி மேல் நோக்கி யூஸ் பண்ணினா இவருக்கு ஐ எம் தர இறுதி பாகம் பி ஆரம்பம் ஓய்வில் இருந்தா ஓய்வில் இருந்த. சரி, ரெண்டாவது தம்பி இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு நான் என்ன செய்யறேன்? ஐ சமன் டெல்டா எம்பி. சரி, இந்த இதுக்கு நான் ஐ சமன் டெல்டா எம்பி யூஸ் பண்ணினா ரெண்டுக்கும். ஏன்னா சேர்ந்ததுக்கு பின்னாலதான் அது என்ன சேர்ந்த கடத்துலதான் அது என்னவா ஐ வாரம் ஐ உருவாகுது. ரைட், எனவே சொல்லுங்க ராஜா எங்கால யூஸ் பண்ணுவோம்? கீழ் நோக்கி பகம் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கிறதால நான் கீழ் நோக்கி எடுத்துட்டேன். இது மேல இருக்கிறதால என்ன போடணும்? மைனஸ் ஐ, மைனஸ் ஐ. இப்ப சொல்லுவோம் இந்த கவனம், இந்த மாற்றம் இந்த ஐ உருவாகினா எப்படிதான் இந்த மாற்றத்தால் இந்த மாற்றம். ஒரு இறுதி உந்தம் என்ன? இறுதி 2 எம்மும் என்ன செய்யும்? வியோட வரும், அல்லது தனித்தனியா எழுதும். 2 எம்மும் என்ன செய்ய மாட்டாங்க? வியோட வரும். இறுதி உந்தம். ஆரம்ப உந்தம் ஒரு ஆள் ஓய்வு, எம் தர 0 ஓய்வு. அடுத்தாளுக்கு என்ன இருந்த இல்லை சற்று இருக்கிறதுக்கு முன்னால இவருக்கு ஒரு உந்தம் ஒன்று இருக்குமோ இல்லையோ? என்ன உந்தம் அவட? எம் தர 2√2ga. அடுத்தாள் என்னது? 0. எழுத தேவையில்லை, எழுத தேவை.
இரண்டாம் சமன்பாடு. இதுதான் பிள்ளைகளே கஷ்டம். 2019 அதே கேள்வி. இது இப்படி எழுதுறது பிள்ளைகளே கஷ்டம். 1 2 கூட்டினா b வரும். b கொண்டு போய் இதுல போட்டா என்ன வரும்? I வரும். சரி, இன்னும் சொல்றேன் கவனிங்க. v வேகத்தோட இயங்க ஆரம்பிக்கும் பின்னால இயக்கம் ராஜா. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் ராஜா இது இருக்கிற சடுதியான விஷயம். குறுகிய நேரத்துல தொழிற்படுகிற கணச்சா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு தான் ராஜா இது இருக்கு. நாங்கள் அது இல்லை இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் வல்லமையான நாங்க டீ இலை வலி இலையில சாக்குற டீ அது இருக்கு. இப்ப நான் இதை சற்று கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வரைஞ்சேன் ராஜா. இனிஷியல் வெலாசிட்டி வியோட இது ஆரம்பிக்கும், இதுவும் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுட்டு என்ன நடக்குது அவருக்கு? ஹார் கொடுக்குறேன். அங்கால நியூட்டன்ஸ் லா. ஆரம்பிக்கிற வீவகம் காணேலும், அதுக்கு பின்னால இயக்கம் ராஜா. அதுக்கு பின்னால இயக்கம் ரைட். எம் திணிவுக்கும் 2 எம் திணிவுக்குமான நியூட்டனின் இயக்கம். அதன் போது ராஜா நான் சொல்றேன் இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். அங்கால இலையில இருந்து அது இல்லை. அதுக்கு பிறகு காக்குறது டீ. இன்னும் இதை நீட்டி கொண்டு போனா எவ்வளவு மட்டுக்கு போகலாம்டா? தொகுதியில பொது ஆர்முடுகள் என்ன? தொகுதியுடைய பொது ஆர்முடுகள் என்ன? 2mg mg பொது ஆர்முடுகளை வச்சுக்கொள்வோம். எஃப் உண்டு. இந்த கணத்துல இருந்து அந்த ஆர்முடுகளோட எனக்கு இயங்க ஆரம்பிக்கும். இப்ப எஃப் காணலாம். சரி, எஃப் காணேன். எஃப் கண்டுபிடித்து இன்னும் கேட்க